ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன வீடியோ பண்ணலான்ட்டு ஒரே யோசனை. சரி, ஓகே, அப்போனா நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போட்டுடுவோம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டேன். ஆனால் நோவா, அப்போனா குக்கிங் வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? குக்கிங் வீடியோ தான், ஆனால் இல்லை. என்னன்ட்டு வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆல் பர்பஸ் மசாலா எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் அந்த மசாலாவை வந்து தயாரிக்க போகிறோம். தயாரிக்கிறதுன்றதை விட நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கிலோ மெஷர்மெண்ட் இது தான். ஆக்சுவலி 1.5 கிலோ தனியா, முழு தனியா வந்து ஒரு 2 நாள் நல்லா மாடியில் வெயிலில் காய வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் சோம்பு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் வெந்தயம், அப்புறம் ஒரு 100 கிராம் கடுகு, 100 கிராம் மிளகு வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 100 கிராம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் 50 கிராம் மிளகு கூட போட்டுக்கலாம். இதுவே போதும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து 1 பை 1 எல்லாத்தையும் லைனாக வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்தெடுத்து நம்ம தனியாக வந்து ஏற்கனவே 2 நாள் வந்து மொட்டை மாடியில் நல்லா காய வச்சுருப்போம். ஸோ இந்த சூடான சட்டியில் வந்து தனியாவை ஜஸ்ட் போட்டிங்கனாலே ஒரு 2 செகண்டில் படப்படப்படான்ட்டு ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்பலாம் வறுத்தெடுக்கணும்னு அவசியமே இல்லை. எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வறுத்தெடுக்கலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் கருகிற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து வறுத்தெடுக்க ட்ரை பண்ணோம், பட் அது வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகிடுச்சி. அதனால அது வந்து நாங்கள் வெறும் வெயிலில் வந்து காய வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வறுத்தெடுத்த எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாலே போதும். நம்மளுடைய ஆல் பர்பஸ் மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி அவ்வளோவா சமையல் தெரியாத ஆளுங்களுக்கு இந்த ஒரு மசாலா வந்து மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சுமாராக சமைக்கிறவங்க கூட இந்த ஒரு மசாலா போட்டால் சூப்பராக ஆகிடும். பேசிக்கலி எங்கள் வீட்டில் வந்து எந்த மசாலாவும் வெளியில் வாங்கவே மாட்டோம். ஈவன் மிளகாத்தூள் ஆகட்டும், தனியாத்தூள் ஆகட்டும், எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி வீட்டில் வந்து பண்ணது தான். கடை மசாலான்னு பார்த்தா எந்த மசாலாவும் லிட்ரலி யூஸே பண்ண மாட்டோம். ஈவன் மஞ்சத்தூள் கூட வீட்லேயே மஞ்சளை விளைய வச்சு காய வச்சு அரைச்சி தான் எடுக்கிறது. ஸோ அப்படி வந்து செய்கிறதுனால எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மசாலாவை வந்து கறி குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஈவன் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் குழம்பு, எங்கள் வீட்டில் எது செஞ்சாலுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த தனியாத்தூள், இது 3 மட்டும்தான் இருக்கும். எல்லா சமையலும் இது 3 மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த மசாலாவும் நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணதே இல்லை, பண்ணுறதும் இல்லை. இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் மாமியார் இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற டெக்னிக். அதனால தான் என்னமோ தெரியல, அவங்க செய்கிற எந்த ஒரு சமையலும் சூப்பராக இருக்குது. ஸோ அதே வந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் சுமாராக இருந்த சமையல் என்னுடைய சமையலும் கொஞ்சம் லைட்டாக சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் சமையல் தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுமாராக இருக்கிற உங்கள் சமையல் சூப்பராக மாறிடும். டேஸ்டியாக, யம்மியாக, ஹெல்த்தியாக. ஸோ eat healthy and stay healthy. Stay tuned with me for the more videos. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். And don't forget to subscribe.